கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம் கிருபை என்னை தாங்கிற்று. உன் காலை ஆண்டவர் தள்ளாடுமா? ஏன் தள்ளாடிட்டு இருக்கிற? மூணாவது வசனம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை ஆண்டவர் தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் தூங்க மாட்டார்ப்பா. உன் காலை தள்ளாடாமல். பிரியமானவர்களே, நம் கால் எப்பொழுது தள்ளாடும்? அலைஞ்சி திரிய வேண்டியதா இருக்கும். சில காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் கேட்க வேண்டியதா இருக்கும். எத்தனையோ காரியங்களுக்காக போராட வேண்டியதா இருக்கும். ஆனால் நம்முடைய கால் என்ன செய்யக்கூடாது? தள்ளாடவும் கூடாது, சறுக்கவும் கூடாது. ஒரு முறை இந்த கொடைக்கானல் பக்கத்தில் பண்ணக்காடுன்னு ஒரு லோக்கல் இருக்கு. அங்கே ஊழியம் செய்யும் போது நான் வந்த புதுசில் ஒரு லோக்கல் வந்துட்டு அப்போ தான் அங்கே போகிறேன். 4 வருஷம் தான் ஆச்சு. 4 வருஷம் இல்லை, 3.5 வருஷம் தான், 4வது வருஷம் தொடங்க போகுது. அப்போது ஒரு மலை மேலே இட்டு போனேன். ஒரு பையன், அங்கே இருக்கிற பையன் ஒரு விசுவாசிட்டுக்கு போய் ஜாமின்ட்டு 2வது எதிர்க்கு ஒரு மலையை காட்டினான். பிரதர், அந்த மலையில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்து ஜாம் பண்ணணும், நம்ம கூட்டம் வருவாங்க சபைக்குன்னு. ஆத்தமா பாரமாச்சு, வந்தோடனே சுறுசுறுப்பால் இருக்கிறோம். அதனால் நேராக போயிட்டோம். மலை ஏறி காட்டு பகுதி போயிட்டோம். போய் அவங்க வீட்டில் போய் பேசி அவங்களுக்கெல்லாம் ஜாப் பண்ணி சோத்திரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்கும் போது வந்த வழியாக இறக்கலாமே, செங்குத்தாக ஒரு பாதை இருக்குது, இந்த வழியாக ஈஸியாக போயிடலாம் பிரதர் அப்படி சொல்லிட்டு அவன் கட்ட 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 கட்டன்னு இறங்கி போகிறான். அவனுக்கு அதிலே இறங்கி பழக்கம், நம்மளுக்கெல்லாம் இறங்க தெரியாது. நான் மெதுவாக பார்த்து 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 இறங்குறேன், சரிக்கிடுச்சு. அவ்வளோதான், உருண்டுட்டு போகிறேன். தடப்படன்னு உருண்டு போகிறேன். அப்பயே உருளும் போதே சொல்லிட்டேன், ஆண்டவரையே ஒப்பு கொடுத்துறேன் சுவாமி, செத்தோம் இனிமேல். கீழே போய் வந்து அந்த பக்கம் பெரிய பெரிய பாறை தான் இருக்கும். மண்டகம்லாம் செதறி ஒன்றெல்லாம் போயிருக்கும். புருஷோத்தமன் மலை மேலேருந்து உருண்டு சேர்த்து போனார் கோட்டை எழுத்துல. உருண்டுட்டு போகும்போதில் அங்கே காப்பி மரங்கள் தான் ஃபுல்லாக. அந்த காப்பி மரங்களை வெட்டி வச்சிருக்கிறாங்க. காப்பி முளைக்கலன்னு வெட்டி வச்சிருக்காங்க. அந்த கவட்டை மாதிரி நிற்கிது இப்படி. அந்த கவட்டை மாதிரினா ஒரு கால் வந்து மாட்டிக்கிச்சு. மாட்டி தொங்கிட்டு இருக்கிறேன். அவன்லாம் மேலே வரான். அவன் எங்க, அவர் என்னோட கீழே வந்தவர், நான் அவரோட வேகமாக உருண்டு வந்துருக்கேன். அவர் இப்போ தான் மேலே வந்திருக்கிறார். பிரதர் 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 கத்துறான். அப்புறம் தடுமாறி எழும்புனேன். எனக்கு ஒரு வசனம் கேட்டுச்சு தெரியுமா? என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம் கிருபை என்னை தாங்கிற்று. இந்த வசனம் எனக்கு கேட்டுச்சு. 94:18 சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குறது என்று சொல்லும் போது நம்ம சும்மாவே வீட்டில் போயிட்டு இருப்போம், தபக்குன்னு சரிக்கு விழுந்துட்டோம். என்ன ஆச்சுங்க? கால் உடஞ்சி வச்சுங்க. என்னங்க பண்ணீங்க? செம்ம சரிக்கு தான் விழுந்தோம். பாத்ரூமில் விழுந்தோம், அங்கே விழுந்தோம், இங்கே விழுந்தோன்னு சொல்லுவோம். நாமும் கால் உடஞ்சிரும். சின்ன வயசாக இருந்தால் எப்படியாவது கட்டிக்கிட்டிடலாம். வயசான காலத்தில் விழுந்தா போய் சேர வேண்டியதுதான், படுத்து படிக்காது. அதனால என் கால் என்ன செய்யக்கூடாது? சறுக்கக்கூடாது. இப்போ சொல்கிறான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு உன் கால் சறுக்குது, என் கிருபை உன்னை தாங்குச்சு. பார்த்தியா? எழும்பலோனே கையை தூக்கி சோத்திரம் பண்ணேன். இந்த பையன் வந்தான், டேய் அப்படியே போயிருக்கலாம்லடா, ஏன்டா இந்த பக்கம் என்னை கூப்பிட்டு வந்த அப்படி கேட்டா அவன் சொல்கிறான், பிரதர் இப்படி தான் பிரதர் உருண்டு பிறண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்ன்றான். உருண்டு பிறண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? டேய் மேலேருந்து உருண்டு வந்தீங்கன்னா நான் செத்துருப்பேன். உருண்டு பிறண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? ஆமாம் பிரதர், வாங்க பிரதர் அப்படி கூப்பிட்டு போயிட்டோம். அசால்ட்டு பண்ணான். என்ன பிரதர் அடிபட்டுச்சா? அதெல்லாம் பார்க்கல. அது இலைங்களாக இருந்து ஈரம் மண்ணாக இருந்ததுனால எனக்கு ஒரு கீரில் கூட விழல, ஒரு சின்ன காயம் கூட பரல. நான் எழும்பி வேஸ்ட் மடிச்சு தொடச்சி விட்டுட்டு நெட்டாலும் ஒரு காயம் கூட இல்லை. பார்த்தா ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பயம்னா அட்டைப்பூச்சி இறங்குறது. எங்கன்னா உள்ளே ஏறிச்சுன்னா ரத்தத்தை உரியும், அது ஒண்டி தான் உடம்பெல்லாம் பயம். அந்த அப்படி ஒன்றும் இல்லை. வீட்டில் போய் எல்லாத்தையும் திறந்து பார்த்து ஒன்றும் இல்லை, அட்டைப்பூச்சியெல்லாம் கிட்ட. ஆனால் சபைக்கு வந்த பேர் சொல்கிறான், பிரதர் உங்களை அங்கே எதுனா சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்கன்னு தான் பிரதர் அப்படி சொன்னேன், மன்னிச்சிங்க பிரதர், பாவம் எதனா அடிபடிச்சா பிரதர் சபையில் வந்து கேட்கணும். என்னதான் பண்ணுறது? சரி சந்தோஷம். சொன்னால் பயத்தை தெரிய வைக்கிறதுக்கு உங்களை அப்படி சொன்ன, நீங்களே விழுந்து உருண்டு இருக்கீங்க, அதிர்ச்சியில் இருப்பீங்க. நானும் ஐயோ பிரதர் பிரதர்னா ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் அப்படி சொன்னேன். அப்படி சொன்னான். சந்தோஷம் தம்பி, தெளிவாக இருக்க நீ அப்படின்னா. நம்முடைய கால் சறுக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஒரு கிருபை என்னை தாங்கும் எப்படிப்பட்ட இடத்துலையும். பவுல் சொல்றான் பார்த்தீங்களா, நான் நிற்பதும் நிர்மூலமாக அதிர்ப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையை. பிரியமானவர்களே, நாம் நிற்கிறோம், ஆனா தடுமாறிட்டோம் அப்படி சொன்னா நாம் நிற்க முடியாது.
யார் நிற்கிறார்களோ அவர்கள் தாங்க எதனா கிரியை செய்ய முடியும். நான் ஸ்டெடியாக நின்னா நான் எது வேணா செய்வேன். ஆனால் என் கால் தடுக்குது, சரியில்லை அப்படி சொன்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. நான் செய்ய வேண்டிய வேலையை கூட என்னால் பூர்ணமாக செய்ய முடியாமல் போயிடும். அதுக்கு நான் நிலச்சி நிற்கணும். என் கால் உறுதியாக இருக்கணும். என் கால்களை உறுதிப்படுத்தி என் அடிகளை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தினார். என் கால்களை உறுதிப்படுத்தி என் அடிகளை ஸ்திரப்படுத்தி என் கிருபையினால் நிரப்பணும். அந்த ஸ்திரியாண்டவள் நிற்கிறாளே, சூரியனை அணிந்திருந்தா, 12 நட்சத்திரம் உள்ள கீடம் போட்டிருந்தா, அவள் சந்திரன் மேல் நின்றா. அவள் நிற்கும் போது அவள் என்ன பண்றா? வேதனைப்பட்டு அலறிட்டு கிடக்கிறா. எந்த நேரத்தில் உனக்கு கிருபை வேணும்? வேதனைப்படுற நேரத்தில் கிருபை வேணும். அலற நேரத்தில் கிருபை வேணும். அப்பதான் நீ அந்த உபத்திரவத்திலையும் வேதனையிலையும் பிரச்சனையில நிற்க முடியும். அப்படி நின்னா தான் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை உனக்கு பிறக்கும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம நல்லாவே இருந்தால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி இல்லை. பிரச்சனைகளும் போராட்டங்களையும் நீ சகிக்கும் போது, நீ தாங்கும் போது, நீ அதை சந்திக்கும் போது, அப்போ கிருபை உன் காலின் கீழ் நின்று உன்னை தாங்கி பிடிக்கும். அதனால தான் கர்த்தர் அவன் காலின் கீழ் கிருபை கொடுத்தார். நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை ஒன்று இல்லைன்னா நான் எப்பயே நிர்மூலமாக இருப்பேன். படிமா வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அந்த பாதத்தில் இருக்கிற அந்த சந்திரன் தான் கிருபைக்கு ஒப்பு. ஏன்னா அது சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கி தான் அது பிரதிபலிக்குது. அதனால அதுவா சுயமா பண்ண முடியாது. அதனால தான் அதை கிருபைக்கு ஒப்பிடுறாங்க. அப்போ கிருபையில நாம நின்னா உபத்திரவத்திலையும் பிரச்சனையிலும் முன்னால ஜெயிச்சிட முடியும். ஆகவே கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது கிருபையில நில்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், ஒருத்தன் ஜெபிச்சான், ஆண்டவரே எனக்கு இருக்கிற பிரச்சனை பிசாசு போராட்டம் பயங்கரமா இருக்கு, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ளீஸ் எனக்கு விடுதலையாக்குங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை, நான் உன்னை விடுதலையாக்குறேன்னு சொல்லவே இல்லை. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், எல்லாவற்றுக்கும் உன் கிருபை உனக்கு போதும். அப்போ நான் சொல்றான், அப்படின்னா இந்த கிருபை எனக்கு கிடைக்குதுன்னாக்கா இந்த பிரச்சனை எனக்கு சாவர வரைக்கும் இருந்துக்கிட்டோம். அதனால தான் நிந்தையிலும் வேதனையிலும் நான் பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள பிரவேசிக்கிறபடினால் நான் இந்த பாதையிலேயே போக விரும்புகிறேன். எனக்கு நான் நல்லாயிட்டேன்னாக்கா இந்த கிருபை எனக்கு கிடைக்காது, இந்த கிருபை எனக்கு கிடைக்காது. அப்போ நான் கிருபையில் நிலைச்சி நிற்கணும் அப்படி சொன்னா இந்த பாதையில் நான் போய் தான் ஆகணும். கஷ்டங்களும் உபத்திரங்களும் பாடுகளும் வரும்போது நாம் வேதனைப்பட்டு சஞ்சலிச்சு சோர்ந்து போய் படுத்துடக்கூடாது, உக்காந்துடக்கூடாது. கிருபை உன்னை தாங்கணும். ஆகவே உன் காலை ஆண்டவர் தள்ளாட விட்டார். அப்போ கால் தள்ளாடாமல் இருக்கணும்னா எனக்கு கிருபை தேவை, இந்த கிருபையில் நிற்கணும். அப்போ இது முதல் கொண்டு என்ன செய்யணும்? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்ப்பா, இனி நான் ஊரா அலைய மாட்டேன், கர்த்தர் எனக்கு சகலத்தையும் சந்திப்பார். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருதுன்னு சொல்லி நீ மற்றவங்களை ஸ்திரப்படுத்தலாம். நீ உதவியை வாங்கிட்டு ஏங்க இப்படி பிரச்சனையில் இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார. ஏன் உங்களுக்கு தரமாட்டார்? நம்மளுக்கு என்னன்னா ஆண்டவரே அப்படின்னு கூடும் போது நம்ம என்ன மனசுல நினைக்கிறோம் அதை அப்படி கொடுத்துடணும். அதுக்கு நான் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கணும், நான் அந்த அளவுக்கு வாங்குற அளவுக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். நம்ம தாழ்த்த மாட்டோம், நம்ம சரியா ஜெபம் பண்ண மாட்டோம், நம்ம சரியா பைபிள் படிக்க மாட்டோம், ஆண்டவர் விரும்புற மாதிரி நம்ம நடந்துக்க மாட்டோம், ஆண்டவர் விரும்புற மாதிரி நம்ம பேச மாட்டோம், ஆண்டவர் விரும்புற மாதிரி நம்முடைய செய்கை இருக்காது, நம்முடைய கிரிகை இருக்காது. எல்லாம் ஆண்டவருக்கு அகேன்ஸ்டா இருக்கும். எல்லாமே ஆண்டவருக்கு அகேன்ஸ்ட். கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்துடணும். எங்க ஆண்டவர்னு நம்ம கொடுக்கலன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ என்கிட்ட எப்படி இருக்கிற, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறியா? நாட்டுக்கு நம்ம கூட்டத்துக்கு வரத்துக்கே பெரிய காரியம், அதுக்கே நாங்கள் அடிச்சு பிடிச்சி லேட்டாக 11 மணிக்காவது வந்துடுறோம் இல்லையா சொல்லுவாங்கள்ல, 11 மணிக்கெல்லாம் வந்துடுறோம் இல்லையா, 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்துக்கிற மாதிரி, 11 மணிக்கெல்லாம் வந்துடுறோம் இல்லையா, அதுக்காவது கொடுக்கணும்ல நீ அப்படி சொல்ற. இப்படிப்பட்ட ஆளுங்களை என்ன பண்றது? தேவ சமூகத்தில் ஒரு ஆள் வாங்கணும் ஒரு காரியம் அப்படின்னா உடனே எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என் தகுதியை என்னை மாற்றிக்கணுமே, நிறைய விஷயத்தில் என்னை மாற்றணுமே. அப்படி இல்லைன்னா என்னை தாழ்த்தணும். இப்போ என்னால் இல்லை, முன்னால் நான் செய்தேன்ல, அதை நினச்சி பாருங்கள். முன்னால் நான் ஓடி ஓடி வந்தேன்ல,
முன்னால் நான் உமக்காக எல்லாம் செய்து எப்படியெல்லாம் உபவாசம் போட்டேன், எப்படியெல்லாம் மனுஷங்களுக்கு பாடுபட்டேன், எவ்வளோ பேர் என்ன திட்டினாங்க, முன்னால் நான் எவ்வளோ பேர்கிட்ட திட்டு வாங்கினேன், எவ்வளோ பேர்கிட்ட திட்டு வாங்கினேன், அடி வாங்கினேன், எல்லாம் செய்தனே. அதெல்லாம் நான் எதனா சொல்லி இவங்க என்னை திட்டுறாங்களே பார்த்துனுக்கிறீங்களேன்னு உங்கள்கிட்ட சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ணனா எதுவுமே பண்ணலையே. உமக்காக சகிச்சனே. இப்போ சின்ன விஷயத்தை கூட சகிக்க முடியலையே. ஆண்டவரே ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம தாழ்த்தணும். அப்படி தாழ்த்துனா கர்த்தர் நம்ம கேட்குறத செய்வார். கேட்குறத நம்மளுக்கு கண்டிப்பாக செய்வார். ஆகவே நம் காலை தள்ளாட விட மாட்டார். நீ வாங்கிட்டு மற்றவங்களை ஸ்திரப்படுத்து.